ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் இந்திரால இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை ராகினி பண்றாங்க. இந்திரா மேல பழி போடணுங்கிற ஒரு ஐடியால ஃப்ளோர்ல எண்ணெயை ஊத்தி விட்டுறாங்க. கரெக்டா ஹேமா வந்து வழுக்கி விட்டு கீழே விழுகுறாங்க. இதை பத்தி ஃபுல்லா இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, அப்படியே லைக்கை தட்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா ஃப்ரெண்ட்ஸ். ராகினி கதர் ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சித்தி, நீங்க நினைச்ச மாதிரியே இனி ஹேமாவும் நீங்களும் கூட்டுதான் போல இருக்கு தெரியுதே அப்படின்னு சொல்றாங்க. டே 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 அப்படிலாம் இல்லடா, இப்ப தாண்டா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கேன். எங்க போயிட போறா, இங்கதான் வர போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நீ எப்படி இருக்க, என்ன எப்படி போயிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என்ன நல்லா காவியா நம்பிட்டா சித்தி. சித்தி, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இப்பதான் நான் மோதிரம் வேற வாங்கி கொடுத்தேன்னா அப்படியே நான் சொல்றத மட்டும் தான் கேட்பா, வேற எதுவுமே கேட்க மாட்டா சித்தி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே காவியாவையும் எப்படியாச்சு நம்ம இந்திராக்கு ஆப்போசிட்டா கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோ, சூப்பர் தான். இனி நம்ம நினைச்சுதான் அதுக்கப்புறம் நடக்கும். இங்க பாரு, நான் அக்காவை பாத்துக்கிறேன், நீ காவியாவை பாத்துக்கோ. ஹேமாவை பத்தி கவலை இல்ல, அவ தானா இங்க வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராகினி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இந்திரா இவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்துல நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த பிளானை போட்டு இந்த எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இருக்கடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது டைனிங் டேபிள்ல எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ காவியா கிட்ட கேக்குறாங்க, பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் குழந்தை அப்படின்னு கேக்குற ராமச்சந்திரன். தூங்கிட்டு இருக்கான் மாமா அப்படின்னு ஜெயா சொல்றாங்க. சுபா, குட்டி பையனுக்கு மாட்டுப்பால் வாங்கி வைக்க சொன்னேன், வாங்கிட்டியா? அத வாங்கி எல்லாம் காய்ச்சி வச்சாச்சு. குட்டி பையனுக்கு நம்ம கொடுக்காம வாங்காம இருப்போமா, மறந்துடுவேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆளுக்கு நம்ம குட்டி பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கமே ஜெயா, குட்டி பையனுக்கு ஒரு பேரு வைக்கணும்னு யாராச்சும் நினைச்சோமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, அதை நான் மறக்கல, கௌதம் வரட்டும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அவனும் அந்த வேலையை முடிக்காம நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க பண்றது அப்படின்னு சொல்றாங்க ஜெயா. ராமச்சந்திரன் சொல்றாங்க, அவன் வரப்ப வரட்டும், நம்ம ஒரு சின்னதா ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஏன்னா பெருசா எதுவுமே வேண்டாம், பெரிய கிராண்டா பண்ணினாவே பெரிய பிரச்சனையாகுது, நம்ம குடும்பத்துல ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டு இருக்கு, அதனால வேண்டாம் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்றாங்க. ஜெயா சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்போ நான் என்னோட கிளைண்ட் இவங்களை எல்லாம் கூப்பிட்டுமாமா அப்படின்னு கதர் கேட்கிறாரு. அதுக்கு ஜெயா சொல்றாங்க, இல்ல வேண்டாம், குட்டி பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து நம்ம இதெல்லாம் கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஜெயா. சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹேமா கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிக்கிறாங்க. வெற்றி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஏங்க என்னங்க, எனக்கு அவ தானே வளைகாப்பு வைக்கிறேன்னு அத்தை சொன்னாங்க, கடைசியில பார்த்தா குட்டி பையனுக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்றாங்க. இது என்னங்க நியாயம்? ஹேமா கொஞ்சம் இரு, நம்ம பேசிக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஹேமாவும் செம்ம கடுப்புல இருக்காங்க. ஆமா, குழந்தைக்கு என்ன பேருமா வைக்க போறா அப்படின்னு ராமச்சந்திரன் கேக்குறாங்க. இந்திரா சொல்றாங்க, அக்கா மாடர்னான நேம் எது வேணும்னாலும் சொல்லு, நான் ஆன்லைன்ல தேடி தட்டுமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், அப்போ பழமையான தமிழ் பேர் ஏதாச்சும் உனக்கு வேணுமா, தேடி தட்டுமா? இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் சொல்றாங்க, என் குழந்தைகளுக்கு நாங்க தான் பேர் வச்சோம், அதனால அவங்க அப்பா அம்மாக்கு என்ன பேர் இஷ்டமோ அதே வைக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. கதர் சொல்றாரு, அப்பா நான் பேர் வைக்கல, நான் அந்த குழந்தை என் குழந்தை இல்ல அப்படின்னு நான் நம்பவே இல்லை, குழந்தைய என் குழந்தைய, ஆனா இது என் குழந்தைதான் அப்படின்னு சொல்லி முழுசா என் குட்டி பையனை நம்பினா பாத்தீங்களா காவியா, அதனால அவளுக்கு தான் உரிமை அதிகம், அவளுக்கு எந்த பேர் பிடிக்குதோ அது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றாரு கதிர். ஏமா என்ன பேர் ஏதாச்சும் யோசனை பண்ணி வச்சிருக்கேன் முன்னாடியே? ஆமா மாமா, நான் யோசனை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. காவியா என்ன பேருமா அப்படின்னு கேக்குறாரு ராமச்சந்திரன். எல்லாருமே ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. அது மாமா சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்க பேர் தான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா ராமச்சந்திரனுக்கு சொல்ல முடியாத அவ்வளவு ஒரு சந்தோஷம். அம்மா என் மனசு குளிர வச்சிட்டமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி என் பேரை வைப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல, என் வாழ்க்கையே பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு ராமச்சந்திரன். ஆனா ஹேமா பயங்கர கடுப்புல இருக்காங்க. மாமா இந்த பேர் நான் வைக்கிறதுக்கு காரணமே அவன் உங்களை மாதிரியே வளரணும் மாமா, உங்களை மாதிரி எவ்வளவு பெரிய மனுஷனானாலும் அவன் சிம்பிளா இருக்கணும், உங்களை மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், நல்லவனா இருக்கணும், அதுக்காக தான் மாமா இந்த பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவியா சொல்றாங்க. இதை கிட்டோன்னு ரொம்ப நிகழ்ந்து போயிடுறாரு ராமச்சந்திரன். ரொம்ப நன்றிமா, என் வாழ்க்கையே பூர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராகினி சொல்றாங்க, மாமா இதெல்லாம் நைஸ் பிடிக்கிறதுக்காக தான் உங்க பேரை வைக்கிறா, எதுக்கு தெரியுமா, அப்பனா தான் அந்த தங்கம் கிடைக்கும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாருங்க மாமா, நீங்க வேணும்னாலும் இப்ப வேணா உங்க பேரை வச்சுக்குவான், ஆனா ஸ்கூல்ல சேர்த்தும் போது பாருங்க ஸ்டெயிலா வேற ஒரு பேரை வைக்க போறா, வேணும்னாலும் பாருங்க. ஏண்டி ஆஃப்டர் ஆல் ஒரு நகைக்காக இவ்வளவு இது பண்ணணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு வேற ராகினி சொல்றாங்க. இது உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு ராகினி கேட்டோன்னு
உடனே இந்திராக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. என் அக்கா ஆழ்மனத்துல இருந்து எவ்வளவு ஃபீலா பேசிட்டு இருக்கா, இது உங்களுக்கு உண்மைன்னு தெரியல அப்படின்னு சொல்றேங்க. நீ பேசுறதெல்லாம் நம்ப முடியாதுடி அப்படின்னு ராகினி ஒரு பக்கம் பேச, 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோட ஜெயா 2 பேரும் முதல்ல நிறுத்துங்க. ஏ ராகினி முதல்ல எழுந்திரிச்சு போடி. அக்கா அது வந்துக்கா. இல்லக்கா பாருக்கா அவ எப்படி பேசுறான்னு. ஏ போதும் நிறுத்து. இங்க பாரு, அவ பேசுற நீயும் பேசுறமா. ஏ இந்திரா அவதான் பேசுறானா, கூட கூட நீயும் பேசிட்டு இருக்கிற. முதல்ல இந்த சண்டை போடுற வேலையை முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க ஜெயா. அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க, அம்மாடி உன்னை பாக்குறப்போ யாருமே விவரம் இல்லாத பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனா நீ ரொம்ப புத்தி கூர்மை இல்லாத பொண்ணுமா. எல்லாருமே இது உன்னோட குழந்தை இல்லைன்னு சொன்னப்ப கூட நீ உறுதியா கான்பிடென்ட்டா இருந்த இது உன்னோட குழந்தை தான். அந்த நம்பிக்கை தான் உன் குழந்தைய திரும்பவும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்குமா. ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூமா அப்படின்னு சொல்றாரு ராமச்சந்திரன். தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவியா. இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கடுப்புல இருக்காங்க ராகினியும் சரி ஹேமாவும் சரி. இதை கேட்டோன்னே அக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவங்க அக்காவை பாராட்ட வர்றாங்க இந்திரா. அப்போ டே கதிர் போ அப்படிங்கிற மாதிரி ஜாட காமிக்கிறாங்க ராகினி. அப்போ என்ன பண்றாருன்னா கதிர் உடனே எழுந்திருச்சு அவங்க வைஃப் காவியா மேல தோல்ல கைய போட்டுக்கிட்டு, அம்மா இதுதான்மா என் வைஃப், நான் சொன்னல எப்படி கலக்கிட்டா பாருங்க, என் அப்பா பேரை வச்சு இதுதான் என் வைஃப்ங்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்திராவை பார்த்து அப்படியே ஒரு முறைச்சுக்கிட்டே அக்காவே ட்ரம் கார்டா வச்சு ஒன்னு எப்படி தத்த போறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு கதிர். அடுத்ததே எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. செம்ம கோவத்துல ரூமுக்குள்ள வர்றாங்க ஹேமா. பின்னாடியே வெற்றியும் வர்றாரு. ஏன் ஹேமா இப்படி கோவப்பட்டு இருக்க, வயத்துல இருக்க குழந்தைக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கோவமா வருதுங்க. ஏன் ஹேமா இப்படி சொல்லிட்டு இருக்க. ஆமாங்க, நான் ஆம்பளை பையன் பிறந்ததுன்னா ராமச்சந்திரன், பொண்ணு பிறந்தா ஜெயான்னு பேர் வைக்கணும்னு நினைச்சேங்க. கடைசியில இவன் முந்திக்கிட்டாலே எல்லாமே அந்த நகைக்காக தான். இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இல்லைங்க, இந்த நகைன்னு வந்த பின்னாடிதான் இவளும் இவன் தங்கச்சியும் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமா பேசிட்டு இருக்காங்க ஹேமா. இத ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க ராகினி. என்ன ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க ராகினி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன் சித்தி அப்படின்னு சொல்றாரு வெற்றி. ஹேமா சொல்றாங்க, இல்ல சும்மா தான் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஏ ஹேமா எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் ஹேமா, நீ தான் இந்த வீட்டிலேயே நல்ல சொத்துக்காரி. ஆனா உன்னை எப்படி அத்தை வச்சிருந்தாங்க, இவங்க வந்த பின்னாடி நீ எப்படி ஆயிட்டேன்னு பாரு. உனக்கு யாரு சாதகமா இருப்பாங்கன்னு இப்ப தெரியாது, உனக்கு பின்னாடி தெரியும். அதாவது நான் தான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ராகினி. வெற்றி அவனை நீ நல்லா பாத்துக்கோ. அதெல்லாம் நான் நல்லா பாத்துட்டு தாங்க இருக்கேன். இல்லடா புள்ளத்தாச்சி பொண்ணு அப்பப்ப அப்படியே துவண்டு போயிருவா, நீ தான் தோல் கொடுத்து அவளுக்கு ஆறுதலா இருக்கணும். ஹேமா இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அடிச்ச மணி, நீ இத புரிஞ்சுக்கணும், நீ அலர்ட் ஆயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு போறாங்க ராகினி. சரி மீன் தூண்டில சிக்கிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ராகினி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுபா வீடு தொடச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்திரா அக்கா நீங்க என்ன வீடு துடைக்கிறீங்க, விடுங்க நான் துடைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்க பாரு, இந்த கையில நீ துடைக்க கூடாது, வீடெல்லாம் துடைக்க கூடாது. ஏன்னா இதுல அதிகாரம் பண்ணவும் எல்லாத்துக்கும் உதவி செய்யறதுக்கு மட்டும் கையெழுத்து போடுறதுக்கு தான் இந்த கை யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா என்னக்கா, நான் உங்க தங்கச்சி இதை செய்யக்கூடாதா, கொடுங்கக்கா நான் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயா பார்த்துட்டு அப்படியே ரூமுக்குள்ள போகும்போது ராகினி வர்றாங்க. அக்கா பாத்தியா உன்னோட கலெக்டர் மருமக எப்படி பண்ணிட்டு இருக்கா பாரு, நீ மட்டும் அந்த தங்கம் கொடுக்குறேன்னு சொன்ன பரம்பரை நகைய அதுக்காக என்னென்ன பேசி எப்படி இப்படி நைஸா வேலை செஞ்சு அந்த நகையை வாங்குறதுக்கு பாக்குறா பாரு. ஏ சும்மா பேசிட்டு இருக்காதடி, நீ போய் வேலை பாருப்போ, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜெயா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு சூப்பரான ஐடியா பண்ணலாமே அப்படின்னு பிளான் பண்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா அங்க இந்திரா தான் தொடச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ கிச்சன் வேலையை போய் பாருங்கன்னு சுபாவை அனுப்பிச்சு விட்டுட்டு வீடு தொடச்சிட்டு இருக்காங்க இந்திரா. அப்போ என்ன பண்றாங்கன்னா போய் ஒரு ஜக்கு நிறைய எண்ணெய் இருக்கு அதை எடுத்துட்டு கரெக்டா ஃப்ளோர்ல ஊத்தி விடுறாங்க. எதுக்காகனா இவங்க எண்ணெய் ஊத்தி விட்டோடனே கரெக்டா அங்க ஹேமா வருவா, வலிக்கி விட்டு விழுவா, அவ்வளவுதான் மாட்டுனா இந்த இந்திரா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு எண்ணெயை ஊத்தி விடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தூக்க கலக்கத்துல அப்படி வர்றாங்க. தலைவலிக்குது போல இருக்கு ஹேமாக்கு, அப்படி தலையை பிடிச்சிட்டே வர்றாங்க. ஹால்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஜெயாவும் ராகினியும். கரெக்டா அந்த எண்ணெயில கால வைக்கிறாங்க ஹேமா, அப்படியே வலிக்கி விட்டு விழுந்து பயங்கரமா சத்தம் போடுறாங்க. பதறி போய் பாத்தீங்கன்னா இந்திரா எல்லாருமே ஓடி தூக்குறதுக்கு வர்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.